வணக்கம் என் தமிழ் உறவுகளே. பலரும் அறிந்திடாத அழிவின் விளிம்பில் உள்ள வரலாற்று சிறப்புமிக்க ஒரு அழகிய கோட்டை தான் இன்னைக்கு நம்ம இந்த பதிவில் பார்க்க போறோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிக்குங்க. ஏன்னா அற்புதமான கோட்டையும் அதுக்கு பக்கத்திலேயே இயற்கை சூழல் நிறைந்த ஒரு அழகிய கடற்கரையும் இருக்கும். பார்க்கறதுக்கு ரொம்பவே ரம்மியமா இருக்கும். இந்த வீடியோ கண்டிப்பா முழுமையா பாருங்க. கடந்த காலத்தின் கம்பீரத்தையும் நிகழ்காலத்தின் மகிமையும் கலந்திருக்கும் இந்த கோட்டையின் பெயர் ஆலம்பரை கோட்டை. இந்த கோட்டை எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சென்னையில இருந்து ஈசிஆர்ல பாண்டிச்சேரி போகும் வழியில 116 கிலோமீட்டர்ல மரக்காணத்துக்கு முன்னாடியே கடப்பாக்கம் என்ற ஊர்ல தாங்க இந்த ஆலம்பரை கோட்டை இருக்கு. பாண்டிச்சேரியில இருந்து வடக்கு நோக்கி வந்தீங்கன்னா 48 கிலோமீட்டர்ல வரும். இங்க ஒண்ணுமே இல்லை பார்க்கறதுக்கு. இடிஞ்சு போன சுவர்கள் மட்டும்தான் இருக்கு. இதுவா வரலாற்று சிறப்புமிக்க இடம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஆமாங்க. 17ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில கட்டப்பட்ட இந்த ஆலம்பரை கோட்டை ஒரு காலத்துல 100 மீட்டர் நீளமுள்ள கப்பல் கட்டும் தளமாக இருந்திருக்கு. இந்த துறைமுகத்துல ஜரிகை துணி, நெய், உப்பு போன்ற பொருட்கள் ஏற்றுமதி செய்திருக்காங்க. 1735ல நவாப் தோஸ்தே அலிகானால் இந்த கோட்டை கட்டப்பட்டிருக்கு. நல்ல பெரிய கோட்டையாக இருந்திருக்கு. 15 ஏக்கர் பரப்பளவுல இருந்திருக்கு. ஆனா இப்போதைக்கு நடுவுல எந்த கட்டிடமும் இல்லாம அழிஞ்சு போன நிலைமையில இருக்கு. சங்க காலத்திலேயே இலக்கியங்களிலும் கவிதைகளிலும் புதினங்களிலும் துறைமுகங்களை பற்றி நிறைய சொல்லியிருப்பாங்க. அந்த காலகட்டத்துல நிறைய சின்ன சின்ன துறைமுகங்கள் இருந்திருக்கு. இந்த வரலாற்று தளம் ஒரு காலத்துல செழிப்பான துறைமுகமாகவும் இருந்திருக்கு. கடல் படையெடுப்பாளர்களை தடுக்க தான் இந்த ஆலம்பரை கோட்டையை கட்டியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம வணிக மையமாகவும் இராணுவ வலிமையின் கோட்டையாகவும் இருந்திருக்கு. கோட்டைக்கு பக்கத்திலேயே கடற்கரை நம் மனதை மயக்கும் நிலையில இருக்குங்க. பார்க்கறதுக்கு அவ்வளவு அழகா இயற்கை கலந்த ஒரு அற்புதமான சூழலா இருந்தது. இப்போ இந்த கோட்டையின் வரலாறு என்னன்னு பார்க்கலாம். கிபி 1735ஆம் ஆண்டு நவாப் தோஸ்தே அலியால் இந்த கோட்டை கட்டப்பட்டிருக்கு. 1750ஆம் ஆண்டு பிரபல பிரெஞ்சு தளபதி டூப்ளெக்ஸ் சுபேதார் முசாபர் வழங்கிய சேவைக்காக இந்த கோட்டை பிரெஞ்சுக்காரர்களிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கு. அதற்கு பிறகு பிரெஞ்சுக்காரர்களுக்கும் ஆங்கிலேயர்களுக்கும் இடையே போர் நடந்தது. போரில் பிரெஞ்சுக்காரர்கள் ஆங்கிலேயர்களால் தோற்கடிக்கப்பட்டனர். கிபி 1760இல் கோட்டை கைப்பற்றப்பட்டு பின் இடிக்கப்பட்டது. அதற்கு பிறகு சமீபத்துல தான் 2004ஆம் ஆண்டு இந்திய பெருங்கடல் பூகம்பத்தால் இந்த அமைப்பு முற்றிலும் சேதமடைஞ்சிருக்கு. உள்ளூர் மீனவர்கள் கோட்டையை சுற்றி படகு சவாரியும் செய்திருந்திருக்காங்க. ஆனால் தற்போதைக்கு கோட்டை மக்கள் நடமாட்டம் இல்லாமல் வெறிச்சொடி போய் தாங்க இருக்கு. கோட்டை சுவர்கள் செங்கற்கள் மற்றும் சுண்ணாம்பால கட்டப்பட்டிருக்கு. கோட்டையின் மையத்துல ஒரு கல்லறையும் இருக்கு. உயரமான சுவர்கள் மூலமா ஏறி மேல போயிட்டு பார்த்தோம் அப்படின்னா கண்காணிப்பு கோபுரம் மாதிரி சுற்றுப்புறங்கள்ல இருக்கிற காட்சியை நம்மளால பார்க்க முடியுது. ஆனா கடல்ல இருந்து வரும் உப்பு காற்றால் இந்த கோட்டை சுவர்கள் கொஞ்சம் கொஞ்சமா சிதலமாகிட்டு வருதுங்க. அதனால ஏறி பார்க்கறது பாதுகாப்பு இல்லாத நிலைமையில இருக்கு. முகலாயர் காலத்தில் கட்டப்பட்ட இந்த கோட்டை பல நூற்றாண்டுகளை கடந்தாலும் ஒரு பிரமிக்க வைக்கும் அழகான அமைப்பாகவே உள்ளது. கோட்டை சுவர்களை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். போரின் பொழுது கடுமையாக தாக்கும் வகையில அழகா வடிவமைச்சிருக்காங்க. பல நூற்றாண்டுகளை கடந்த பிறகும் இன்றும் கோட்டையின் சுவர்கள் கம்பீரமாக காட்சி தருகின்றது. செங்கல் மற்றும் சுண்ணாம்பால் கட்டப்பட்ட கோட்டை சுவரின் மீது ஏறி உச்சியை அடைந்தோம் அப்படின்னா அங்க இருந்து பார்க்கும் பொழுது சுற்றுப்புறத்துல இருக்கிற எல்லாமே ரொம்பவே அழகா தெரியும் பார்க்கறதுக்கு. இங்க இருந்து பார்க்கும் பொழுது சுற்றுப்புறத்துல இருக்கிற கிராமங்களும் கடலும் அற்புதமான காட்சியா இருக்கு பார்க்கறதுக்கு.
அழகிய கடற்கரையும் அற்புதமான கட்டமைப்பும் உடைய இந்த கோட்டை உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும்னு நினைக்கிறேன். வரலாற்று சிறப்புமிக்க இந்த கோட்டை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.